பயங்கர அரசியல் பரபரப்பிற்கிடையே வெளிவந்திருக்கும் இந்த TN 2026 திரைப்படம் வந்து நடிகர் விஜயனுடைய ஒரு அரசியல் வருகையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த இந்த TN 2026 திரைப்படம் விஜய் மட்டுமே தான் மையமா வச்சு எடுத்திருக்காங்களா இல்ல வேறு சில விஷயம் வந்து எடுத்திருக்கிறாங்களா அப்படின்ற படத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஜமீன்தார், ஒரு நம்ம தம்பிராமையா தான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஜமீன்தாரா இருக்காரு. அவர்கிட்ட 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வச்சுட்டு நிம்மதியாக ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு தம்பிராமையா என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய எம்ஜிஆர் ஃபேன். அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஃபேனா இருக்காரு. அவர் எம்ஜிஆர் சார் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் உதவிகள் செஞ்சாரோ அந்த மாதிரி தன் நிலத்துல வரும் வருமானத்தை வச்சு ஒரு ஊருக்கெல்லாம் வந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அந்த தம்பி ராமையா தான் இந்த படத்தின் கதாநாயகன். இந்த படத்தினுடைய கதை வந்து தம்பி ராமையா மூலமா தான் டிராவல் ஆகுதே தவிர மற்றவங்க எல்லாருமே தான் தம்பி ராமையாவுக்கு ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, மற்ற நடிகர் வந்து கோ ஆர்டிஸ்ட் மாதிரியும் தம்பி ராமையா தான் முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்ற மைண்ட் செட்டோட இந்த படத்தை நீங்க பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த படத்தை தம்பி ராமையாவோட மூலமா தான் இந்த கதையை சொல்லி இருக்கிறாரு இயக்குனர் உமாபதி ராமையா. தம்பி ராமையா அவருடைய மகனான உமாபதி ராமையா இந்த படத்தின் கதையை தம்பி ராமையா கேரக்டர் மூலமா தான் சொல்லியிருக்காரு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து உங்களுக்கு புரிஞ்சு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஊர்ல பெரிய ஜமீன்தாரா இருக்கும் தம்பி ராமையா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா எம்ஜிஆரை போன்றே வளர்ந்து வரும் மற்றொரு நடிகரான நட்டி, அப்ப படத்துல வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்டா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருடைய முதல் படம் வந்து அவர் ரொம்ப கவர்ந்ததால் என்ன பண்றாருன்னா, அந்த நடிகர் மேல ரொம்ப பாசம் வைக்கிறாரு. தன் ஊருக்கு வந்து நடிக்க வரும் அந்த நடிகரை இவரு ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையில இருக்கும் அந்த நடிகரை வந்து தன்னுடைய பணத்தை வைத்து ஒரு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நடிகருக்கு தோல்வி ஏற்படும் போது வெற்றிக்காக உதவி செய்து அந்த நடிகரை சிறு வளர்த்து விடும் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்கிறாரு நம்ம தம்பி ராமையா. அந்த மாதிரி சிறுக வளர்ந்த அந்த நடிகர் வந்து ஒரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு சில கெட்ட விஷயங்கள் அவருக்கு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து படம் தோல்வி அடையுது, மனைவியை கட்டுறாரு. மனைவி மேல வந்து அவருக்கு ஒரு கட்டத்துல ஒரு பிரிவினை ஏற்படுது, மற்றொரு நடிகையில பிரிவினை ஏற்படுது. அந்த நேரத்துல அந்த மனைவிக்கும் இன்னொரு நடிகைக்கும் ஏற்படுற அந்த பிரிவினையை சமாளிச்சு அந்த நடிகரை மறுபடியும் குடும்பமா இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நடிகரை வளர்க்குறாரு. வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஒரு பெரிய ஆள் ஆக்குறாரு. அந்த பெரிய ஆளாவ அந்த நடிகர் என்ன பண்றாருன்னா, தம்பி ராமையோட உதவியை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறாரு. மறந்தாலும் வந்து அவர் இல்லாம இவரால் இருக்க முடியல. தம்பி ராமையா இல்லாம நம்மளுடைய நடிகர், படத்தினுடைய நடிகராக நடிக்கக்கூடிய நட்டியால தனியா இருக்க முடியல. அவர் வந்து உயர்ந்து வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. தன்னுடைய வளர்ச்சிக்கு வந்து நம்முடைய தம்பி ராமையா வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இவர் வளர்ந்து பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல இவர் அரசியலுக்கு நுழைய வேண்டிய கட்டாயத்தை தம்பி ராமையா தான் ஏற்படுத்துறாரு, அந்த நடிகர் ஏற்படுத்தல. தம்பி ராமையா இவர் அரசியல் வந்தாதான் மற்றொரு எம்ஜிஆர் அவர் வர முடியும் அப்படின்ற காரணத்தை என்ன பண்றாருன்னா, இவர் அரசியல் பொதுவாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு இவர் அரசியல்ல இழுத்துட்டு வந்துடுறாரு. இவர் அரசியலுக்கு வந்தா கூட நல்லா பெருசா டயலாக் எல்லாம் பேசினா கூட தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த விஷயத்த அவரை பண்ண மாட்டாரு. தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனா தம்பி நம்ம என்ன பண்றாருன்னா, தன்னோட ஒரு பெரிய டீமை சேர்த்துக்கிட்டு எப்படின்னா ஒரு அரசியல பெரிய ஆளாக்கி இப்ப இருக்கிற அரசியல் தலைவரை மாத்தி ஒரு புதிய அரசியல் தலைவரை உருவெடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. இந்த கதைக்களம் வந்து இப்பொழுது இருக்கும் திரு விஜய் அவர்களுடைய இந்த இப்ப இன்றைய நடவடிக்கையோட சேர்ந்து வரதால பல காட்சிகள் வந்து விஜயை பிரதிபலிச்சாலும் கிட்டத்தட்ட இன்டர்வல் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் விஜய் சாரோட எந்த பிரதிபலிப்பும் இந்த படத்துல இல்லாத வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. ஒரு சாதாரண நடிகரா இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ஹிந்தி மட்டுமே தெரிந்த ஒரு நடிகர் வந்து புத்தகான தமிழ் பேசி அதை தான் மக்கள் விரும்புவாங்கன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய டயலாக்லாம் விஜய்லாம் சம்மந்தமே கிடையாது. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பல படங்கள் தோல்வி அடைந்து அப்புறம் வந்து ஒரு வில்லனா நடிச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா ஏறி வந்து அவர் அரசியலுக்கு போக ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் வந்து கிட்டத்தட்ட விஜய் வந்து இந்த படம் வந்து பிரதிபலிக்குது. இந்த படத்துல யாரை பத்தி பேசியிருக்காங்கன்னா, பொதுவா நடிகர்கள், அது விஜய் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு படத்தினோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்கள் வந்து விஜயோட இன்றைய நடவடிக்கையும் அந்த படத்தோட நடவடிக்கையும் ஒன்னா இருந்தாலும் அதன் கூட வந்து அவங்க சீமானையும் வந்து ஒரு காட்சியில வந்து எப்படி வந்து சீமானது மூலம் விஜய் வரும்போது எப்படி அப்ரிஷியேட் பண்ணாரு, அப்புறமா வந்து அவர் வந்து எப்படி எதிர்த்தாரு, அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸ் இருந்தாலும் வந்து ஒரு கதையா நம்ம அதை பார்க்கணுமே தவிர ரொம்ப நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு நேரத்துல அரசியல் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அரசியலுக்கு வராம தன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு விலகி போன ரஜினி சாரையும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பார்ட்டா எடுத்து அவரையும் வந்து படத்தோட கடைசி ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய ஒரு கதாபாத்திரத்தையும் ரஜினி சாரோட நடந்த நடவடிக்கையை எடுத்து இந்த படத்தை 2-3 பேர் 4-5 பேரை
ஒரு கலந்தடிச்சு இப்படிதான் இருக்கும், எந்த நேரத்துல வந்து எந்த நடிகர் எப்படி மாறுவாங்க, யார் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு சாதாரண சாமானிய மக்கள், ஒரு சாதாரண ஒரு பண்ணையாரா இருந்த ஒரு ஆள் பணக்கார சில பேரை சேர்த்துக்கிட்டு கட்சிக்கு உதவி செய்யும் அந்த ஆள் வந்து எப்படி பாதிக்கிறார் அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. எந்த நேரத்துல யார் மாறினாலும் அவங்க மூலமா இல்லாம அவர் சுத்தி இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்கும் கதை இந்த TN 2026. நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாம நம்ம பாக்குறதால ஒரு பதட்டமாவே இருக்கு. இந்த மாதிரி என்ன விஜய் சார் என்ன சொல்றாங்களா, இந்த மாதிரி என்ன சொல்றாங்க சொல்ற அதுவே வந்து படத்துல வந்து ஒரு பதப்பதைப்பை ஏற்படுது. ஆனா இந்த படத்தை வந்து ஒரு அமைதிப்படை ஒரு சீசன்ல வரும்போது எப்படி வந்து பாராட்டப்படுதோ அந்த மாதிரி இந்த படத்தை எந்த விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருமே கலாய்ச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியான அவங்களும் வந்து சும்மா 2-3 சீன் கூட கலாய்ச்சி அவங்களை விட்டாங்க. மற்றபடி நடிகர்களை வந்து கொஞ்சம் அதிகமா வந்து கலாய்ச்சிருக்கிறாங்க. சீமான் சார் 1-2 சீன் காட்சியில கலாய்ச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்து பாகுபாடு இல்லாம பண்ணியிருக்கும் இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத இப்ப நம்ம கதையை சொல்லிட்டோம். இந்த படம் வந்து பார்க்கும்படி இருந்ததா பார்க்கும்படி இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடித்த நடிகர்களை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். நம்ம நட்டி வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா வந்து நட்டியினுடைய ஒரு அருமையான ஒரு ஆக்டிங் வந்து இந்த படத்துல நான் பார்த்தேன். ஆரம்பத்துல அந்த ஹிந்திக்காரா ஒரு 10-15 நிமிஷம், அதுல இருந்து இறுதி வரை அந்த அந்த தன்னுடைய கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப டைட்டா, ரொம்ப கிளீனா, ரொம்ப பக்காவா, எந்த கொரோனா 1-2 சொன்னா எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நட்டி வந்து இவ்வளவு பெரிய சிறந்த நடிகரா. ஏன்னா இது வந்து மற்றொரு நடிகரை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். வெறும் விஜய் சார் மட்டும் இல்ல, பல நடிகர்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார் நட்டி. அதனால எல்லாத்தையுமே வந்து மிக சிறப்பா பண்ணியிருந்தாரு. தம்பி ராமையா பத்தி சொல்ல தேவையில்ல, அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் பெருசா அவர் வந்து நம்ம பெருசா சொல்ற அளவுக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து சாதிச்சவர். இந்த படத்துலயும் அதே போல வந்து தன்னுடைய கேரக்டரை தண்ணியை கரெக்டா புரிஞ்சுட்டு நடை உடை பாவனை அவர் வந்து புஷி ஆனந்த வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பல காட்சிகள் இருந்தது. இருந்தாலும் வந்து அதை ரொம்ப நீட்டா அழகா பண்ணி கோவப்படும் போது கோவம், தோல்வி அடையும் போது தோல்வம், மினுக்கா நடக்கும்போது மினுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தம்பி ராமையா ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அடுத்து நம்ம MS பாஸ்கர் எல்லாம் பத்தி நம்ம வந்து பேசுற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய நடிகர் அவரு. தன்னோட கேரக்டர் நம்ம ரொம்ப சாதாரணமா பண்ணி போயிட்டு, அதே மாதிரி இளவரசும் ரொம்ப சர்வசாதாரணமா தன்னோட கேரக்டர். ஆனா இளவரசர் கேரக்டர் ரொம்ப பெருசா இல்ல, நம்ம முடியாது 2-3 பல காட்சிகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லிடுறேன், ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது படம் பார்த்துட்டு திருப்தி கொடுத்தா நம்ம ரொம்ப உள்ள போயெல்லாம் ஆராய்ச்சி பண்றதெல்லாம் கிடையாது. படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கும் போது திருப்தியா ஒரு சில காட்சிகள் அதோட திருப்தி, அந்த ஒரு சண்டை காட்சிகள் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் அபத்தமா இருந்தது. வேற வழி இல்ல, இந்த மாதிரி படங்களுக்கு வந்து வேற வேற கேரக்டர் அவங்களால ஆக்ட் பண்ணிருக்க முடியாதனால இது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாசிக் ஆனந்த் வந்து ஒரே ஒரு 2-3 காட்சிகளுக்கும், நம்முடைய சாந்தினி தமிழரசன் வந்து ஒரு பழைய நடிகை வந்து இன்னொரு கூட தொடர்புல இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் பரவாயில்ல, அவங்க கேரக்டர் ஒழுங்கா பண்ணிக்கிறாங்க. ரெடின் கிங்ஸ்லி பத்தி சொல்ல வேணாம், இந்த படத்துல வந்து 2-3 காட்சிகள் மட்டும் சிரிக்கிற மாதிரி இருந்தது. மற்ற காட்சிகள்ல வந்து பெரும்பாலும் வந்து அவரோட நடிப்பை எப்பயும் போல நடிப்பார், அதே மாதிரி நடிச்சுட்டு போயிடுறாரு. நம்ம விஜய சந்திரசேகர் மற்றும் வந்து தலைவாசல் விஜய், நம்ம வையபுரிபுரம் சாம்ஸ், அப்புறம் இந்திரஜா சங்கர், ஆதித்ய கதிரிவெல்லாம் வந்து படத்துல ஒரு சீன் வந்துட்டு போறாங்க. எல்லாமே பெருசா பேசப்படலாம் கூட இந்த படத்துல பேசப்பட வேண்டிய முக்கியமான வந்து இயக்குனர் திரு உமாபதி ராமையா. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நடிகர் அர்ஜுன் அவர்களுடைய மருமகன் தான் வந்து இந்த உமாபதி ராமையா அவர்களுடைய மகன். இவர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றது ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் படம் எடுக்கிறதுனாலே ஒரு தைரியம் இல்லாம வந்து அரசியல் படத்தை எடுக்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அரசியல் படம் எடுக்கும் போது அதுல முடிஞ்ச அளவுக்கு அவரோட கதைக்களம் வந்து ஒரு நடிகர், அந்த நடிகர் வளர்ந்து வர்றாரு, எப்படி வராரு, எப்படி வளர்றாரு, எப்படி அவர் தன் வாழ்க்கையை வந்து இறுதி பகுதியில நடிக்கவே போயிடுறாரு. அந்த மாதிரி உள்ள ஒரு நடிகருடைய கதை எடுக்கும்போது அவர் என்னெல்லாம் சந்திப்பாரு, வெறும் அரசியல் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல தோல்விகளை சந்திக்கிறார் அந்த நடிகர், அதையும் காட்டுறாங்க. ஆரம்பத்துல படம் இல்லாம கஷ்டப்படுற அதையும் காட்டுறாங்க. கூட வரவர் வந்து ஏமாற்றுற அதையும் காட்டுறாங்க. இறுதியில வந்து எப்படி இது எல்லாமே காட்டுறாங்க ஒரு நடிகரை பத்தி. அங்க அரசியல் வர அந்த கொஞ்ச நேரம் வந்து பெரிய கான்ட்ராவர்சியா இருக்கு. ஆனா அதுதான் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா அமைஞ்சது. அந்த கான்ட்ராவர்சியில் இந்த படத்தை வந்து எடுத்த இந்த உமாபதி கொஞ்சம் அங்கிங்க கொஞ்சம் சறுக்கி இருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாரு. இருந்தால் கூட இந்த படத்தில் ஆளும் கட்சியை பத்தி எதிர்கட்சி பத்தி பேசாம மெயின் கட்சிகளை பத்தி பேசாம அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அவங்கள பத்தி பேசியிருக்கணும். அது இல்லாம மற்ற எல்லா கட்சியிலும் வந்து ஒரு மாதிரி சகட்டு மீறி யார் அப்படின்னா பண்ண முடியும் பண்ணி முடிச்சாங்க. இருந்தாலும் ஓவரால் இந்த படம் பார்க்கலாமானா கண்டிப்பா பார்க்கலாம். இந்த அரசியலை விரும்பக்கூடிய ரசிகர்கள் நல்ல காமெடி, ஃபர்ஸ்ட்லாம் நல்ல காமெடி, அந்த நடிகரோட நல்ல காமெடியா படம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடுவுள்ள காமெடிகள் இருக்கு. அந்த காமெடி ரசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப விரசம் இல்லாத ஒரு படம் பார்க்கணும், ரொம்ப இதுவெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பார்க்க விரும்புறாங்க, சிரிச்சுன்னு படம் பார்க்க விரும்புறாங்க. ரொம்ப டீப்பா போகாதீங்க, ரொம்ப டீப்பா போய் விஜய் அரசியல் எடுத்து உள்ள சேர்க்காதீங்க. ஒரு சாதாரணமா ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி ரசிகர்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் இந்த TN 2026.